டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு மாடு ஜெர்சி கிராஸ் மாடு, இன்னொரு மாடு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. வாங்க, இந்த 2 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க. மாடு வந்து இன்னைக்கு காலையில் தான் காளைக்கன்று போட்டிருக்கு. மாடும் கன்றும் ரெண்டுமே வந்து சுழி சுத்தம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு 15-16 லிட்டர் இந்த ஈத்துக்கு கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. 6 பல் முடிஞ்சு இப்போ தான் கடைப்பல் வந்து முளைக்குது. கறவை திறன் ஒரு 15-16 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாடு. ரொம்பவும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு, ஒரு ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். கறவை திறனும் மாடு வந்து நல்ல கறவை திறன் எடுத்து கொடுக்கும். இன்னொரு 6-7 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். யார் வேணாலும் கறவை கறந்துக்கலாம். மாட்டை வந்து ஈஸியாக ஹேண்டிலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெச்எஃப் மாடு 2-3 மாடு வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஜெர்சி மாட்டை வந்து எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா பாலில் வந்து நல்ல ரேட் எடுத்து கொடுக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக கறவை திறன் ஒரு 15-16 லிட்டர் சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எடுத்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மாட்டையும் இன்னொரு 6-7 கண்ணுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க, 2ஆவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. நல்ல மடிவளம் காம்பு வளம் கொண்ட மாடு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்காரர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நல்ல மடி எடுக்குங்க மாடு. நல்ல முன்னையும் பின்னையும் மடி எடுக்கும். ரெட்டை வரையில் மடி எடுக்கும். ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு. சுழி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெச்எஃப் கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. இந்த ஈத்துக்கு ஒரு 15-16 லிட்டர் கறவை திறன் இந்த மாடும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 2 மாடுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புலியூரில் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. நன்றி.